சொந்தமாக பாட்காஸ்ட் செய்ய ஆசைப்படுறவங்க ஆங்கர் ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்பர் 1, இது ஃப்ரீ. நம்பர் 2, இதில் இருக்கிற க்ரியேஷன் டூல்ஸ் மூலமாக உங்கள் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நம்பர் 3, இது ஸ்பாட்டிஃபை இல்லை மற்ற ஆடியோ பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். ஸோ டவுன்லோட் ஆங்கர் ஆப் ஆர் anchor.fmல உங்கள் பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜன் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்கள்? இந்த வலி, இந்த கடுப்பு, இந்த பாரம், இந்த எரிச்சல், இந்த கோவம், இந்த சோகம், ஏதோ ஒரு செவுத்தில் வெறிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு எதுக்கு இங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், நடந்ததை நினச்சி, நடக்க போகிறத நினச்சி, நிகழ்காலத்தில் இருக்க முடியாமல் மெமரிஸில், நினைவுகளில் கடுப்பாகி, பண்ண தப்புக்கு வருந்தி, செய்யாத தப்புக்கு வருந்தி, ஒரு கேள்வி, ஒரு யோசனை, ஒரு தவிப்பு, ஒரு கோபம், ஒரு கில்ட்டு, ஒரு துரோகம், இது மாதிரி இது இப்போது அது கேட்டுக்கிட்டு இருக்கிற, பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. மனுஷி ஹோமோசேப்பியன்ஸ் நமக்கு மட்டும்தான் இருக்குது. நல்லவனாக இருங்க, மன்னிச்சு விடுங்க, மனிதனாக இருங்க, கெட்டவனாக இருங்க, ஏமாத்துங்க, சுரளமாக இருங்க, ஏதோ ஒன்றா இருங்கன்னு ஒரு இவ்வளோ வருஷமாக கருத்து சொல்லி அமைதியாக இருங்க, அகிம்சையாக இருங்க, சண்டை போடாதீங்க, வன்முறையாக இருங்க, கோவப்படுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, 4 ஆளுக்கு ஒன்று சொல்லி இது ஒரு சரியான வாழ்க்கைன்னு ஒரு தெளிவு இல்லாமல் எல்லோரும் மாறி மாறி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே குழப்பிக்கிட்டு ஒரு நாட்டுக்குள்ளே, ஊருக்குள்ளே, ஒரு மொழிக்குள்ளே எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு என் வரலாறு தான் முதல்லன்னு சொல்லிக்கிட்டு நான் முதல்ல வந்துடும், நீ முதல்ல வந்த, நான் யார் கடைசியாக சாவ போகிறா வரைக்கும் குழப்பிக்கிட்டு இந்த குழப்பம் பதில்களால் உருவான ஒரு உலகத்தில் உட்காந்துக்கிட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு நான் யோசிப்பேன். எல்லாம் அறிவறியாக சொல்கிறோம், நல்லவனாக இருக்க எல்லோரும் ட்ரை பண்ணுறோம், ஆசைப்படுறோம். அதாவது நல்லவனுங்கிறதும் ஒரு மோடு தான், ஒரு ஸ்டேட்டு தான். கெட்டவனோ நல்லவனோ ஆசைப்படுறோம். நமக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. இப்போது எல்லா மனிதர்களும் ஒன்றாவுங்க, உலகை நடத்திய மனிதனும் கை கோத்துக்குங்க, ஒன்றா இருங்க, அமைதியாக பேணுங்க, போர் வேணாம், கொலை வேணாம், அன்பு காட்டுங்க, எல்லாம் ஓகே தான். நம்மளால் இது முடியுதான்னு ஒன்று யோசிக்கணும். நமக்கு மட்டும் இது தேவையா அப்படின்னு யோசிக்கணும். அதாவது கடவுளுக்கும் மிருகத்துக்குமான பாலம் மனுஷன் தாண்டி வரணும். நீச்சே சொன்னார், புத்தர் கண்ணை மூடு, ஆசையை துன்பத்துக்கு காரணம், எல்லாம் ஓகே. இது ஏன் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போது நீங்கள் இந்த பாக்ஸு உடஞ்சி போச்சு, உங்களோட பென்சில் பாக்ஸ், பாக்ஸ் உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் தான் உடச்சிங்கன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வருத்தமாவது பட முடியும், ரைட்டா? ஆனால் இப்போ இந்த நொடியில் நமக்கு இருக்கிற கேள்வி, நம்ம கேட்டு எதுவுமே நடக்கலை. இருக்கிற அத்தனை குழப்பமே மனுஷனாக பிறக்கணுமோ நான் கேட்கல. இந்த இடத்துல நம்ம பிறக்கும் பொழுதே ஒரு சிஸ்டம் ஆஃப் ரூலில் ஒரு நாட்டுக்குள்ளே, மொழிக்குள்ளே, கலாச்சாரத்துக்குள்ளே, மதத்துக்குள்ளே தூக்கி போடும்பொழுது அதிலிருந்து தான் திக்குமுக்காடி, போராடி, சண்டை போட்டு, நம்மளாக கற்றுக்கிட்டு, அனுபவப்பட்டு சில பேர் மற்றவங்கள பாதுகாத்து போய் நல்லவனாக வரக்கூடிய சில சமயம் அமையும். சில பேருக்கு தப்பாகவே இருந்து கெட்டவனாக இருந்தால் தான் 3 வேளை சோறு அமையும். அவன் சாய்ஸ் அது. ஸோ இந்த இடத்துல இது தேவையா? மனிதனுக்கு ஏன் இந்த பாரம்? ஒன்று தேவையில்லாத பாரமா? சிசிஃபஸ் மாதிரி கல்லை தூக்கி திருப்பி மலை மேலே போய் இறக்கிக்கிட்டே இருந்து தண்டனை கொடுத்தா மாதிரி எதுக்கு அந்த தண்டனை? அவனுக்கு எட்டர்னல் பனிஷ்மெண்ட் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் திடீர்னு தோணுச்சு. ஆனால் நான் 55 பாட்காஸ்ட்லேயும் பேசுகிறேன், உலகம் ஃபுல்லாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கிரெட்டா துன்பர்க் குப்பை போடாதீங்க, உலகம் அழிய போதுங்குது. புட்டின் உலகத்தை அழிப்பேங்கிறான். ஆல்ரெடி உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணாங்க. புத்தர் தியானம் பண்ணுங்கிறாரு, ஒருத்தன் அன்பாருன்றான், ஒருத்தவரும் காதலின்றான், ஒருத்தன் ஈஸியால் உலகத்தை ரப்புவேன்றான். எல்லாம் ரைட்டு. இந்த பாரம் என் மனுஷனுங்க இருக்கணும்னு அடிக்கடி யோசிப்பேன். ஒரு குரங்காவோ, முதலையாவோ, பாம்பாவோ, ஒரு பாம்பு கடைசி வரைக்கும் பாம்பு தான், ஒரு குரங்கு கடைசி வரைக்கும் குரங்கு தான்.
மனுஷன் மட்டும் கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருக்க முடியறதில்ல. அந்த இன்னசென்ஸ் வந்து ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பெண் அப்படிங்கிற உடல் மேலே ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் குழம்புறான், யோசிக்கிறான், காமவனை போட்டு ஆட்டுது, காதல் ஆட்டுது, ஆசை ஆட்டுது, பசி விளையாடுது. அப்புறம் கேட்ட வாழ்க்கையை உணர்றதுக்கு வந்து பசி வேணும் அப்படிங்கிறான். 3 வேளை ஆட்டோமேட்டிக்காக பசிச்சு ஓடும்போது தான் வாழ்க்கை புரியணுங்கிறான். யார் இதெல்லாம் பண்ணா? கடவுள் இருக்குன்னு ஒரு பக்கம், திடீர்னு ஒரு நாள் கடவுள் இல்லைன்னு தோணுது, திடீர்னு ஒரு நாள் கடவுள் இருக்குன்னு தோணுது, திடீர்னு ஒரு நாள் கடவுள் தன்மைன்னு தோணுது. அது திடீர்னு ஒரு நாள் அது ஒரு மாதிரி அடிக்கடி யோசிப்பேன். எல்லாம் சரி, ஆசையாக துன்பத்துக்கு காரணம் சரிங்க, அது ஏன் நமக்கு நடக்கணும்? ஏன் பூமியில் எவ்வளோ மிருகம் அது பாட்டு ஜாலியாக சாப்பிடுது, தூங்குது, இந்த மான்லாம் சிங்கம் வேட்டையானா சைலண்டாக நின்றுருக்கும், ஒரு அவேர்னஸே இருக்காது. அந்த மாதிரியாவது நம்ம இருந்திருக்கலாமோன்னு தோணும். தன்னை உணரக்கூடிய ஒரு வரம் படைத்தவன் மனிதன், நான் தன்னை உணரக்கூடிய ஒரு பெரிய சாபம்னு சில சமயம் கருதுகிறேன். மிருகமாகவும் வாழ முடியாமல், கடவுளாகவும் இருக்க முடியாமல், நடுவில் மனுஷனாக சுற்றிட்டு இருக்கிற அந்த சோகம் வந்து, கடுப்பு வந்து பெரிய ஒரு சாபம். இவ்வளோ வருஷம் தத்துவம், இவ்வளோ வருஷம் போர், இவ்வளோ வருஷம் பல கடவுள்கள், மதங்கள், புக்குகள், தத்துவங்கள், அறிவியல்கள் என்ன பண்ணியும் ஒரு சரியான பதிலுக்குள்ள ஒரு மனுஷன் வர முடியல. இப்போ வரைக்கும் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு உக்காந்தோம்னா இன்றைக்கி எந்த போராட்டத்தை நம்ம சந்திக்க போகிறோம், திருப்பி நைட்டு வந்து திருப்பி தூங்குற வரைக்கும் உடம்புல மனசில் எத்தனை வடு விழப்போகுதுன்னு யோசிச்சுட்டு தான் நம்ம காலை பல்லு தேய்க்கவே போகிறோம். அதுதான். ஸோ நான் உண்மையை கண்டடிச்சிட்டேன், உங்களுக்கும் ஈஸி அப்படின்னு ஓஷோ சொல்லிடலாம், ரமண மகரிஷி சொல்லிடலாம், மெஹர் பாபா சொல்லலாம், யேசுநாதரை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், ரைட்டு. பசங்கிட்ட ஜோக்கோ சொல்லுவேன். இப்போ ஓஷோக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி பிரச்சனை இருந்தால், ரமண மகரிஷி வந்து வட்டிக்கு வாங்கியிருந்தாருன்னா, கடங்காரன் இருந்தாருன்னா அவரால் தியானம் பண்ணியிருக்க முடியுமா ஜோக்கோ கேட்பேன். நம்ம பிரச்சனைலாம் அவங்களுக்கு இருந்திருந்தா அப்படின்னு கேட்பேன். ஒரு லக்கு தானோ அப்படின்லாம் தோணும். 1000 தான் புத்தர் தியானம் பண்ணாலும் புத்தர் ராஜா, உண்மையை ஒத்துக்கணும். புத்தர் அதெல்லாம் கிளம்பி போக முடியும். ஒரு சம்சாரன்னு ஒரு படம் இருக்கும், சம்சாரா, பேனலின். இப்போ ஒரு படம் ஆஸ்கர் போச்சுல இந்த வருஷம், அவர் எடுத்த ஆரம்பகால படம். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாமியார் வீட்டை விட்டு ஓடிடுவான். புத்தர் கதை மாதிரியே இருக்கும். கடைசியில் அந்த பொண்டாட்டி கேட்கும், நீ ஓடிடுவோம் குடும்பத்தை விட்டு, என்னை வச்சு என் பாப்பா விட்டுனா வர முடியுமா, அதான் பொம்பளைங்கன்னு சொல்லி எப்படி மாறும்போது தேட்டரே கிளாப்பு. ஸோ புத்தரோட மனைவியோட பார்வையில தான் இந்த புத்த சரித்திரம் போகிற மாதிரி ஒரு மாடர்ன் அடாப்டேஷன். நல்லா முடியும் எண்டிங்கில் கதை. இப்படி பார்த்தாலும் புத்தர் ராஜா, அவருக்கு அதுக்கான ப்ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து நேராக ஹோலாக பாருங்கள், ஹோல்சமாக பாருங்கள், பர்செப்ஷன் பாருங்கள், ட்ரூத் வருங்கிறாரு. ஐயா, அவனை கொண்டு போய் கேம்பிரிட்ஜில் படிக்க வச்சாங்க, ஆக்ஸ்போர்டில் படிக்க வச்சாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார். உனக்கு இங்கே வரும்பொழுதே உனக்கு கோடிக்கணக்கில் இங்கே ஒரு சொத்து இருந்துச்சு, நீ வேணான்னு திறந்த ரைட்டு. அன்னை வேணான்னு சொல்கிறதுக்கே உனக்கு இங்கே 50 கோடி ரூபா இருந்துச்சு. நீ இறங்கிட்டு வந்துட்டு இங்கிலீஷ் பேசுகிற, உலகம் போல் டூர் போகிற, ட்ராவல் பண்ணுற, எங்களை யோசி அப்படின்னு அடிக்கடி சிரிச்சுப்பேன். இந்த ஒரு அதாவது கேமோட ரூல்ஸே தெரியாமல் கடைசி ஸ்டேஜில் தூக்கிப்பட்ட ஒரு பிளேயர் மாதிரி மனுஷன். கிராட்டிடியூட்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபங்கை டாக்குமெண்ட்ரி எடுத்து லூயி அவரோட அடுத்த டாக்குமெண்ட்ரி ஃபெஸ்டிவல் படம் எங்கேயும் கிடைக்கல, .comல போய் 300 ரூபா கொடுத்து வாடகை கட்டி அதை பார்த்தேன். ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபங்கை பார்த்தா. மஷ்ரூம் பற்றி ஆர்வம் வந்துச்சு பார்த்தேன். அதில் வந்து உலகத்துக்கு எல்லா ஆளுங்களோட பெயிண்டிங்கு, டாக்குமெண்ட்ரி கிளிப்லாம் கட்டி எல்லாம் ஒன்றா இருங்க, பாசமாக இருங்க, வாழ்க்கை என்பதுன்றாங்க. எல்லாம் ரைட்டு. எங்கே இது புலம்பல் இல்லை, அதாவது என்னோடய தனிப்பட்ட புலம்பலை வந்து இப்போ சொன்ன அத்தனை பாட்காஸ்ட்டில் வந்து இந்த மறுத்து பேசுகிறேன், அந்த புலம்பல் கிடையாது. இது உங்களுக்குமே இருக்கிறது, எனக்குமே இருக்குது. ஏன் நமக்கு மட்டும் இந்த கடுப்பு? ஏன் இப்போ நம்மளாம் தியானம் பண்ணி மூச்சு அடக்கி கண்ணை மூடி தன்னை உணர்ந்தால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கணுமாங்கிற பாரம் ஏன் மனுஷனுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஷோ என்ன சொல்லுன்னா, 24 மணி நேரமும் அன்கான்ஷியஸாக ஒரு குரங்கால ஒரு மிருகத்தால் இருக்க முடியும், 24 மணி நேரம் கான்ஷியஸாக ஒரு புத்தரால் இருக்க முடியும். நடுவில் இருக்கிறது மனுஷன் ரெண்டுத்துக்கும் தத்தளிக்கிறான். அதான் ஏன் தத்தளிக்கணும், எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த கடுப்பு அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த இடம் தான். ஸோ அந்த இடம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை உணரக்கூடிய ஒரு வரமாக இருக்கிறது என்ன ஆகிடுதுன்னா, வரத்தை விட சாபம் அதிகமாகுது. நீங்கள் ஒரு புத்தர் காட்டலாம், ஆனால் இங்கே 1000 ஹிட்லர் உங்களால் காட்ட முடியும் உலகத்தில்.
மாஸ் சூசைட்லேருந்து, மாஸ் வார்லேருந்து, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேருந்து, மதம் சார்பாக, ரிலீஜன் சார்பாக ஒரு சிங்கமோ ஒரு புலியோ நீ என்ன ஆள், நீ என்ன சாமி கும்பிட்றலாம் கொண்டுக்காது. சிங்கமோ புலியோ பசிச்சா ஒரு மானை வேட்டையாடிட்டு போயிடும், அவ்வளோதான். அது இயற்கை விதிக்கப்பட்ட விதி. மனுஷனோட கொலை பண்ணுற ஸ்ட்ராட்டஜியே வேறு. அவன் இன்னொரு மனிதனை வந்து அந்த உயிரை எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிற ரூலே வேறு. நீங்கள் வேறு லேண்டில் இருந்தால் போதும், உங்கள் ஹிஸ்ட்ரியில் உங்கள் தாத்தனுக்கு தப்பு பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் ஒரு ஜாதியில் பிறந்தால் போதும், ஒரு மதத்தில் இருந்தால் போதும், ஒரு மொழி மாறினா போதும், ஒரு கோடு மண்ணுங்களோட ஒரு கோடு அந்த பக்கம் இருந்தாலே உங்களை கொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து உலகத்தில் எந்த மிருகத்துக்கும் தெரியாது, மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும். பிறந்து சாவ போகிறோம் அப்படிங்கிற பயம், ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்குறோங்கிற கடுப்பு தான் மனுஷனுக்கு பிரச்சனையே. அதனால தான் ஆதி காலத்தில் சிவிலைசேஷன்லாம் ஏன் அவ்வளோ பெரிய பிரமிடு கட்டுறான் ஈஜிப்ட்லனா, செத்ததுக்கப்புறம் எங்கே போவோங்கிற கேள்வி மனுஷனுக்கு மட்டும் தான் வருது. காலங்கத்திலேயும் 9 மணிக்கு எழுந்து கல் தள்ளுவானுங்க போல், தள்ளு கள்ளி ஒரு 50 வருஷத்துக்கும் வரைக்கும் பிரமிட் மட்டும் தான் கட்டுவானுங்க போல். அது இருக்கிற சைஸ்லாம் பார்த்தேன். யோசிங்களேன், பிறந்து ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி இறக்க போகிறோம், மண்ணோட போக போகிறோம்னு எந்த மிருகத்தாவது கான்சியஸ் இருக்கா? அது அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்காது, மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு தாத்தாவை பார்க்கும்போது நம்ம இப்படி தான் ஆகுமோ, வயசான போகும்போது நமக்கு இப்படி தான் ஆகுமோ, சாவு பார்க்கும்போது ஏன் அழுகுறோம், நம்ம ஒரு நாள் இப்படி போகுமோ, நம்மளை மறந்துடுவாங்களோ, நம்ம உடம்பு மண்ணாயிருமோ, நம்ம காணா போயிடுமோ, வெறும் இருட்டாக இருக்குமோ, அதுக்கப்புறம் அது என்ன இருக்கும், என்னென்ன நினைவுகள் என்ன ஆகும், என்ன விரும்பினவங்க என்ன ஆவாங்க, இந்த ஒரு பாரம் மனுஷனுக்கு இருக்குது. மரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒருத்தன் ஆட்டோமேட்டிக்காக அதை ஜெயிக்க தான் பார்ப்பான். கேஜிஎஃப் வீரக்கல் மாதிரி தான் நினைவுக்கள் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக முதல்ல தான் வருது. ஒரு கல் வைங்க, என்னை பற்றி பாடுங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி கதை எழுதுங்க, மித்தாலஜி புராணம் எல்லாருமே வந்து மரணத்தை வென்றலாம் அப்படின்னு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் செத்ததுக்கப்புறம் என்னை பற்றி பேசுனா நான் சாகாதவன் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. A man never dies when he still spoken. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அவன் சாவலன்னு அர்த்தம் அப்படின்பா டெரி பிராச்சட். இப்போ என்ன இந்த பயம் மட்டும் தான் வந்திருக்கா? வேறு அழகு வந்து மனுஷங்களுக்கு அழகு வந்திருக்கு, பெயிண்டிங் வந்திருக்கு, கவிதை வந்திருக்கு, டான்ஸ் வந்திருக்கு, இசை, கலை, சினிமா, உலகம், கார்டன், இதுலேருந்து என்ன அழகான விஷயம் எல்லாமே. அவன் தான் தாஜ்மஹாலும் பண்ணால், அவன் தான் கான்சன்ட்ரேஷன் கேம்பும் கட்டினான். அழகான விஷயம் மனுஷங்கிட்ட தான் வந்திருக்கு. இந்த என்ட்ரோப்பிலாம் படிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அழிவை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனால் நமக்கு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஃபேக் இருக்குது. ஆனால் உண்மையில் உலகம் பின்னாடி போயிட்டுருக்கு, டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துருக்குற உலகம் வந்து ஒரு பபுள் தான். அந்த பபுளுக்கு வந்து ஒரு பல கோடி வருஷம் இருந்துச்சுன்னா அந்த பபுள் பேர் வந்து யூனிவர்ஸ், மில்கி வே. ஒரு செகண்ட் இருந்தால் நீங்கள் டெய்லி பார்க்குற சோப் பபுள், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எல்லாமே பபுள் தான். ஒரு நாள் அழியும், உடையும். அந்த வழி இயற்கையை, உலகத்தை ரசிக்கிற மனுஷனால் மட்டும்தான் அது அழிய போகுதுங்கிற சோகமும் அவனுக்குள்ளே இருக்கும். அவனுக்கு தெரியும் இந்த உடல் ஒரு நாள் போயிடும், அதுக்கப்புறம் அது வரைக்கும் இருந்துக்கலாம். அது வரைக்கும் இருந்துக்கலாங்கிறது உலகத்தை ரசிக்கணுங்கிற ஆசையை விட உலகத்தை ஜெயிக்கலாங்கிற ஆசை வருது. இயற்கையை ஜெயிக்கலாம், கோவப்படலாம், போருக்கு போகலாம், நான் உலகத்தை ஆள்ற ஒரு ராஜாவாகலாம், என் பேரை உலகம் சொல்லட்டும் அப்படிங்கிற ஈகோ வந்து உட்காருது. அது அவன் மேலே தப்பே இல்லை, அந்த பாரம் வந்து தான் தீரும். அதை அவன் கேட்கல. ஐயோ நாளாக இருந்தால் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அந்தந்த இடத்துக்கு வரும்பொழுது மனிதன் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கிறான். இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸில் அந்த ரிங்கை பார்த்த உடனே அந்த ஒரு ஆசை வருமே, க்ரீட். அந்த ரிங்கை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அதை தாண்டி அந்த க்ரீடை போடக்கூடிய மனசு இருக்கிறவன் தான் போய் அந்த எரிமலையில் போடும் பொழுது தான் ஸோ அந்த படம் முடியும். லார்ட் ரிங்ஸோட பவர் அழியும். இந்த உலகத்தோட சென்ட்ரலில் ராஜாவாக இருக்கணும், ராணியாக இருக்கணும், அரசனாக இருக்கணும், என்னெல்லாம் பாராட்டணும், எல்லாம் போட்டணும். இந்த வார் கதையெல்லாம் பார்ப்பேன். சின்ன 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 கிங்டம், எவ்வளோ ராஜா, எவ்வளோ பேர் போர் போட்டிருப்பானுங்க. 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து நம்ம ஒரு நாள் நம்மளால் மறந்துடுவானுங்க. தோண்டி பார்த்து ரொம்ப தெரிய போகுதுன்னு ஆசை இல்லாமல் எவ்வளோ பேர் மாறி மாறி வெட்டி கொண்டுக்கிட்டு ப்ரைடுங்கிற பேரில், பெருமைங்கிற பேரில் எவ்வளோ நடந்திருக்கும். ஸோ இந்த பாரம் பற்றி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் நல்லவனாரு, ஒன்றாயிரு, அமைதியாரு, ஒத்துமையாயிருன்றாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரே அப்படி இல்லை. மனுஷன் பூமியில் பிறந்தான், அழகான இப்போ இருக்கிற இயற்கை அப்படின்னு சொல்கிற இடத்துல அவன் பிறக்கலை. நல்லா புரிஞ்சுக்க. இப்போ காட்டுற நேச்சர் அப்படிங்கிறது அப்படி ஒன்று இல்லை.
அது காலங்காலமாக வெறும் நெருப்பு குழம்பாகவும் வெறும் கடலாகவும் வெறும் புயல் மழைன்னு இருந்த ஒரு இடம் கொஞ்ச நாளில் கூல் ஆகிட்டு ஐசிஹெச் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் வருஷம் மனுஷன் வாழக்கூடிய இடமா இருக்குது. ஒரு நாள் இதுவும் திருப்பி அழிஞ்சு திருப்பி எல்லாம் பாலைவனமாக திருப்பி பூமி ஆகும். பூமிக்கு எல்லாமே இயற்கை தான். நமக்கு வாழக்கூடிய இடமா மாறுறது நமக்கு இயற்கை. இது ஒரு கொடூரமான இடம் தான். நம்ம காட்டில் தான் பிறந்தோம், மிருகமாக தான் இருந்தோம், கோவுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தோம், நெருப்பை கண்டுபிடிச்சோம், காட்டை அழித்தோம், மிருகங்களை கொன்னோம். நல்ல கிழங்கு இயற்கையை கொன்று இயற்கையை ஜெயிச்சு தான் இன்றைக்கி நமக்கான இடத்த உருவாக்கணும். அப்படி ஒரு பேசிக் குணத்துலேருந்து வந்தவன் எப்படி பூமியை பாதுகாப்பான்னு ஆசைப்படுறீங்க? குப்பையை தூக்கி பிளாஸ்டிக் குப்பையை குப்பை தொட்டில் போடுங்க, கடலில் குப்பை சேருது. இதெல்லாம் அவன் கடலையே ஜெயித்தவன், காட்டை ஜெயித்தவன், இந்த உலகத்தை அழித்து தான் அவன் தனக்கான இடத்தையே ஃபில் பண்ணிக்கிட்டான். இப்போ எங்கேருந்து போய் உடனே எல்லாருமே நல்லா ஒரு பெப்சி பாட்டில் கோக் பாட்டில் தூக்கிட்டு பாட்டில் பிளாஸ்டிக்கை வர போடுங்கன்னா சரியாயிடுவான் அப்படின்னு அவன் செய்வான்னு எங்கிறது நம்ம நம்புகிறோம். ஸோ அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டுருப்பேன். புத்தர் வந்து தியானம் பண்ணி கண்ணை மூடி தியானம் பண்ணி உண்மையை கண்டறிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும்னா அது நீங்கள் காட்டில் உட்காந்து பண்ண முடியாது. காட்டை அழித்த நகரத்தில் கலாச்சாரங்க நகரத்தில் அரச மரத்தில் உட்காந்துருந்தா மட்டும்தான். வெறும் காடுகளாக இருந்த முதல்ல புத்தர் பண்ணும்போது 10 செகண்டில் சிங்கம் அவரை சாப்பிட்டு போயிடும். சிங்கமாக புலியை சிறுத்தை அடிச்சிடும். ஸோ நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கணும், தியானம் பண்ணணும்னா கூட அதுக்கு இயற்கை அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே உண்மை. ஸோ இன்னொரு அழிவிடுந்து தான் மனிதனோட வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஒன்றை அழித்து ஒன்றை ஜெயிச்சு. ஸோ அவன் கெட்டவன் இல்லை. இந்த பூமியோட இயற்கையோட விதியே வந்து அழிவிலிருந்து ஆரம்பிக்குது. பிறக்கிறோம், அழிகிறோம், ஒன்றை ஜெயிச்சாதான் நமக்கு அந்த இடத்துல. ஸோ அவனை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மனுஷனை ஹோமோசேப்பியனை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஹே லிட்டில் மேன் அப்படின்னு புக் இருக்கும். அவர் பேர் நல்ல பேர் வில்ஹெம் ரைச். ஆர்கான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் எனர்ஜி தான் உலகம் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்ன ஜெர்மன் சயின்டிஸ்டே போல அவரை பேன் பண்ணிட்டானுங்க. ஸோ அவரோட ஹே லிட்டில் மேன் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் ப்ரெஷர் அழுத்தம் அவனுக்கு இருக்குது, என்ன கேள்வி இருக்குது அவனுக்குள்ளே, அவன் எப்படி தன்னை குட்டியாக சின்னதாக நினச்சிக்கிறான், குறுகி போயிடுறான். அழகாக இருக்கும் புக்கு, சின்ன புக்கு, பிடிஎஃப் இருக்கும், நெட்டில் இருக்கும், படித்து பாருங்கள். ஸோ நேரத்தை அறிஞ்சிக்கிற ஒரு பிரச்சனை. ப்ரெசண்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, வேறு எந்த மிருகத்தில் டைமை புரிஞ்சிக்க முடியாது. நம்மளால் மட்டும் தான் முடியும். நமக்கு மெமரின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ப்ரெசென்ட்டில் எதை பார்த்தாலுமே உங்களுக்கு பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் ஃப்ளிக்கர் ஆகும். இப்போ நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போதே நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நேற்று என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இது எந்த மிருகத்துக்கும் தெரியாது. உலகத்தை ஜெயிச்சதும் அதனால தான், நம்மளோட பெரிய பாரமும் அதனால தான், மெமரி, நினைவுகள். ஸோ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காத, ப்ரெசென்ட்டில் வாழி. எங்கே மயிரை வாழ்கிறது புரியல, எங்கே ப்ரெசென்ட்டில். நான் சொன்ன தியானம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, நானும் ட்ரை பண்ணுறேன், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு முயற்சி தேவைப்படுதில்லை. நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுதில்லை. அந்த கடுப்பு, அந்த கோவம் தானே அடிக்கடி இருக்கும். ஓஷோ வந்து இது ரொம்ப ரேராக இருக்கிறதுனால தான், ஒரு மனிதன் புத்தராக ஆகிறது ரொம்ப ரேரான விஷயனால தான் உலகம் அழகாக இருக்கும்பார். எல்லாருமே டக்குன்னு பிறந்தவொடனே கண்ணை மூடி தியானம் பண்ணி புத்தராகிட்டோம்னா அந்த புத்தத்துக்கு ஒரு அழகே இருக்காது புத்தருக்கு அப்படிம்பார். ஒரு ஊரில் ஒரு கவிஞன் இருக்கும் பொழுது, ஒரு சோம்பேறி இருக்கும் பொழுது, ஒரு மோசமான அரசன் இருக்கும் பொழுது, ஒரு ராணி இருக்கும் பொழுது ஒரு புத்தர் இருக்க தான் செய்வான். ஒவ்வொன்றும் கனெக்டாக இருக்குது. வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே. ஆனால் வெறும் புத்தர் ரொம்ப ரேராக இருக்கிறதும் எதுக்குன்னு தான் என் கேள்வி. எதுக்கு ரேராக இருக்கணும்? இப்போ என்னால் பசியும் பட்டினியுமா போரில் சின்ன குழந்தை அழுதுகிட்டு அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் ரோட்டில் ஓடுறத பார்க்கும் பொழுது ஏன் நிறைய புத்தர் இல்லைன்னு கேள்வி கேட்க தோணுதே. ஏன் இப்போ நமக்கு வந்த புத்தி ஏன் புட்டினுக்கு வரல? ஏன் நம்ம உலகத்தை ஆண்டுட்டுருக்கிற எல்லாருக்குமே வரலன்னா, மனிதத்தன்மை அற்றவர்களாக 24 மணி நேரமும் பவருக்கான ஒரு பிளட் லஸ்ட் இருக்கிறவங்களால மட்டும்தான் தலைமை இடத்துக்கே போகும், லீடராகவே முடியும். ஏன் ஒரு லீடரால் உலக அமைதியை யோசிக்க முடியாதுன்னா, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வேலை பார்த்தா மட்டும்தான், பவருக்காக வேலை பார்த்து மற்றவனை ஏமாற்றி அந்த இடத்துல உட்காரக்கூடிய ஸ்ட்ரகிளுக்கு வரணும்னா மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு தலைவனாக முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக போருக்கு தான் போவான். ஐயோ, உலக அமைதியை யாரும் செய்ய மாட்டேங்கன்னா, மனிதன் அமைதியை தேடும் ஒரு மிருகமே இல்லை. அவன் ரத்தம் குடித்து வாழ்ந்து பழகியவன் அவன். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ என்ன செய்யலாம்? பாரம் என்ன செய்யலாம்? இதுதான் இப்போ அடுத்த கேள்வி. என்ன செய்யலாம்? குவாண்டம் பிசிக்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எங்கேருந்து வந்தோம், ரியாலிட்டிலாம் பிக் பேங்க்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பௌத்த மதம் ரியாலிட்டிலாம் நீங்கள் அறிவியலுக்குள்ளே போக வேணால் கண்ணை மூடுங்க, எல்லாம் ரைட்டு, வெளியறிவியல் உள்ளறிவியல் எல்லாம் ஓகே.
அடுத்து என்ன பண்ணலாம்? திருப்பி ஒரு புத்தர் வர்றதுக்கோ, திருப்பி ஒரு ஓஷம் மாதிரி திருப்பி யாராவது ஒருத்தர் வந்து பேசுகிறதுக்கோ, ஒரு மனுஷன் திருப்பி உருவாகிறதுக்கோ இந்த உலகம் வெயிட் பண்ணணுமா? தெரியல. ஏன்னா உக்ரைனில் ஆரம்பித்த புட்டின் இப்போ உலகம் ஃபுல்லாக எடுத்து பிளான் பண்ணுறாங்க. திருப்பி 3வது உலக போர் நடக்குது, வரப்போகுதுன்னு வாரத்துக்கு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டே தான் இருக்கான். ஸோ நிறைய புத்தர்கள் தேவை. ஸோ அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுருக்கிற நீங்களே ஒரு 10,000 15,000 இந்த 15,000 பேரும் ஒரே சிங்கில் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க முடியுது. இதை தாண்டி சராசரி வாழ்க்கையை தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்? இந்த தாட்டு ரொம்ப கம்மி நம்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் குட்டிச்சப் சொல்லுவார், உண்மையை தேடி போகிறவன் உலகத்தில் கம்மியாக தான் இருப்பான். அவனுக்கு வேறு என்ன வேலை இருந்தால் நான் கேட்குறேன், வேறு என்ன தோணணும் அவனுக்கு? ஏன் பசிக்கணும்? ஏன் தாங்க எடுக்கணும்? ஏன் தான் யார் இல்லைங்கிற குழம்பணும்? சரி, எனக்கு தான் யாருன்னு தெரியல மனுஷனுக்கு. அப்போ தான் சரியான வழியில் போகிறதுக்கான மாதிரி ஏன் இயற்கை அமையலை? இயற்கை தான் நம்மளை படைச்சதுன்னா அது ஏன் அவ்வளோ கொடூரமாக இருக்குது? இஸ்லாமிக்ஷன் சொல்லுவார், இயற்கை என்பது பச்சை கிடையாது. இயற்கை என்பது ஆப்பிரிக்கா காட்டில் போய் பாருங்கள், வறண்ட காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு சிங்கம் வந்து வரிக்குதிரையை வச்சு ஒரு 5 நாளைக்கு சாப்பிடும். அதுவும் இயற்கை. அமேசான் காட்டில் வந்து பச்சை பச்சையில் இருக்கும். ஆனால் அந்த ஆற்றுலேருந்து அனகொண்டா வந்து ஒரு சின்ன ஒரு மிருகத்தை வந்து வளைச்சி சாப்பிட்டு எலும்பை உடச்சி சாப்பிட்றத பாருங்க. அதுவும் இயற்கை தான். இயற்கை கொடூரமானது, இரக்கமற்றது நம்பர். உண்மை அதுதான். அந்த இரக்கமற்ற ஒரு இயற்கையிலேருந்து வந்தால் நம்ம இரக்கம் இல்லாத ஒரு மனுஷனாக தான் இருப்போம். நல்லாவா? அந்த ஒரு என்ன சொல்கிறது தெரியல. இது ஏதோ ஒரு டயர்டோடு தான் இந்த பாட்காஸ்ட்டை ஆன் பண்ணி பேசுகிறேன். எவ்வளவோ டெய்லி ஒரு உண்மைக்கான ஒரு தேடலில் தான் டெய்லி போகிறோம். ரில்கேவோட ஒரு 4 வரி கவிதை படித்தா அவங்க கூட கனெக்ட் ஆக முடியுது, கண் கலங்க முடியுது. எங்கேயோ எப்பயோ செத்து போன வேன்கோவை பற்றி எனக்கு யாரோ ஒருத்தங்க பொம்மை பண்ணி கிஃப்ட் அனுப்புகிறாங்க, ஒரு கவிதை அனுப்புகிறாங்க. எங்கேயோ அவன் ஒரு டேனிஷில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எங்கேயோ ஒருத்தன் பெயிண்ட் அடிக்கிறவங்க அங்கங்கே சின்னதாக. ஆனால் இந்த உண்மையை தேடி அலைஞ்ச யாருமே நிம்மதியாகவும் சாவலை. வேன்கோ தற்கொலை பண்ணிக்கிட்டான். தஸ்தோஸ்கி வாழ்க்கை ஃபுல்லாக சோகம். நீட்சேக்கு பைத்தியம் பிடிச்சது. காஃப்கா வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும். ப்ரூனோ ஷூல்ஸ் வாழ்க்கை என்ன, டர்கோஸ்கி வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியும். சரி, ஆன்மீகம் வராமல் நிஜ வாழ்க்கையை அனுபவித்தவங்க, நிஜ வாழ்க்கையை தினந்தோறும் வாழ்க்கையை ரசித்தவங்களால் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடிஞ்சுன்னா அதுவும் இல்லை. இந்த உலகம் அதுக்கு தயாராக இல்லை, அவங்கள ஏற்றுக்கலை. அடுத்து நம்ம எங்கே தான் போயிட்டுருக்கோம், எங்கே தான் போகிறோம் அப்படிங்கிற கேள்வி தான். இல்லை சரியாக போயிடுமா, இல்லை சரியாக போகாது. நல்லது உடனே சொல்லுவாங்க, நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும், டுவாலிசம் இருக்கும். இல்லை 2 இருமையிலேருந்து இருமையற்ற தன்மைக்கு நீங்கள் வரணும். உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கங்க. நோ யுவர் செல்ஃப். கண்ணை மூடுங்க, தியானம் பண்ணுங்கள். இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸில் கிட்ட போயிட்டு எல்லாமே போயிட்டு வெளி உலகத்தோட எஜ்ஜுக்கு இப்போ வர போகிறோம். உள் உலகத்துக்கான பதில் இருக்குது, யாரும் நம்ம செய்ய போகிறதில்ல. வெளி உலக எஜ்ஜுக்கு வர போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நீ வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அறிவியலை சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் உலகம் ஃபுல்லாக ஏன் மனுஷன் உலகம் ஃபுல்லாக ஏன் இருக்கான், எல்லா மிருகத்தையும் அழிச்சிட்டு அவன் மட்டும் ஏன் இருக்கான் அப்படின்னா அது அவனோட சாபம் தான். ஒரு கேள்வியை தேடி போயிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான். நான் ஒரு சிம்பிள் கேள்வி, நான் யார், என்ன பண்ணுறது, நான் யார், எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, நான் யார், ஓ நான் இது தானா, ஓ நான் என் ஜாதி தானா, நான் என் மதம் தானா, ஓ நான் என் வேலை தானா, ஓ நான் என் குடும்பம் தானா, ஓ நான் ஒரு விஷயத்தில் ஜெயிச்சாதானா, ஓ இப்போ நான் தோத்துட்டானா இல்லையா, என் குடும்பம் என்னை விட்டு போயிடுச்சுனா நான் இல்லையா, என் வேலை போயிடுச்சுனா நான் கிடையாதா, எனக்கு பிடிச்ச பாட்டு யாருக்கும் பிடிக்கலாம் இப்போ நான் இல்லையா. ஸோ நமக்கான பதிலை வெளி உலகத்தில் தேடுற மாதிரி இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்குமே ஏங்குறோம். என்னை ஏற்றுக்குங்கன்னு. இதுதான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கோடான பேர் உள்ளுக்குள்ளே பொழுங்கி அழுதுகிட்டு வெளியில் எவ்வளவு பயங்கரமாக சிரித்தாலும் அந்த வெளியில் அந்த பொய் சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் அழுகுறக்கும் போது தான் இன்றைக்கி உலகத்தில் முக்கால்வாசி பேர் என்னை யாரும் ஏற்றுக்கல, என்னை ஏன் ஏற்றுக்கல. அந்த ஒரு பதில் தெரியாமல் போகிறது தான். சரி, ஏதாவது ஒரு பெரிய விஷயமாக நடந்துச்சா, பெரிய மூமெண்ட்டாக ஒன்று வந்துச்சா, உலகத்தை சரி பண்ணிடலாம், உலகத்தன் கூட விட்டுலாம், மனிதர்கள் நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துச்சா? இல்லை. ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட் அப்படிங்கிறாரு ஜேகே. எப்படி அது சாத்தியமாகும்?
பார்த்துருந்தாலே போகிறது கஷ்டமாக இருக்கும்போது பாத்தில் ஸ்லாண்டுனா எங்கே போகிறது? சொல்லுங்கள் ஜேகே, உங்களை தான் கேட்குறேன். சொல்லுங்கள். ஜேகேவோட டாக்லாம் கடைசி வரைக்கும் கோவம். நான் சொல்கிறது யாருக்குமே புரியல. புரியாது. ஏன் புரியணும்? அவனுக்கு புரியாது. அவனுக்கு தேவையுமே இல்லை. இந்த உலகத்தில் உண்மையை தேடி தான் ஒரு மனுஷன் ஓஷோ சூப்பராக சொல்லுவார். உலகத்தில் உண்மையை தேடி தான் மனுஷன் போகணுன்னு விதி இருந்தால் கூட அதுவே வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய நரகம். நீங்கள் கண்டிப்பாக புத்தர் தான் ஆகணும்னு எல்லாருக்குமே அது இருந்தனாலே பெரிய போர் ஆகிடும் உலகம். யோசிச்சு பாருங்கள், உலகம் ஃபுல்லாக தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பார். உங்களால் உண்மையை தேட தேவையில்லை. நீங்கள் ஒரு அறியாமையில் கூட மூழ்கி இருக்கலாங்கிறதும் உங்கள் சாய்ஸுங்கிறார், உங்கள் சுதந்திரம் அப்படிங்கிறார். இல்லையே, நம்ம சூஸ் பண்ணி நம்ம முட்டாளாக இருக்கிறது இல்லையே. நம்ம ஏன் தேடி போய் வலிக்கணும்னு ஏன் தேடி போய் வாழ்க்கையை வாழ போகிறோம்? யாருமே அப்படி இல்லையே. ஐயோ, நான் சோகமாக இருக்க ஆசைப்படுறேன், இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன். கிடையாது. 24 இந்த சந்துக்குள்ளே போப்பா, 24 சந்தோஷமாக இருக்கலாம்னா அங்கே தான் போக போகிறோம். யாருமே இல்லை நான் சோகத்தை தேடி போக போகிறேன், மக்களை அழிக்க போகிறேன், கொல்ல போகிறேன். இல்லை, எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் ஒரு குழந்தைய பார்த்தா சிரிக்க தான் செய்வான். ஒரு சோகமான காட்சியை பார்த்தா கண்ணில் தண்ணி தான். ஒரு எல்லா மனுஷனும் ஒன்று தான். அவன் தூக்கி போட்ட இடம் அவனுக்கு அந்த இடத்துல அந்த நொடியில் அவனுக்கு இருந்த அழுத்தம் அவனை ஒரு மாதிரி உருவாக்கிடும். அதுதான் இங்கே பிரச்சனை. தெரில, சும்மா அப்படின்னு ஒரு ரேண்ட்டு கூட இல்லை. த கொஸ்டின், த கர்ஸ் ஆஃப் பீயிங் ஹியூமன். கரெக்டாக இங்கிலீஷு. மனிதனாய் பிறந்ததுக்கான ஒரு சாபம். இத்தனை எபிசோடு நான் சொன்னதெல்லாம் அதுக்கான தீர்வு. இந்த எபிசோடு ஏன் நமக்கு மட்டும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிற ஒரு கோபம். ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி தான் ஹியூமன்ஸ் கேட்குறோம். அங்கிட்டு கடவுள் இருக்கானோ இல்லையோ கேட்குறோம். நீங்கள் ஈரானில் பார்க்குறோம், பர்தா போட முடியாதுன்னு சொன்னதுக்கு அவ்வளோ சின்ன பசங்க இறந்து போகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் வருது. அங்கிட்டு உக்ரைனில் 3வது வால் ஓடுது. இங்கே நார்த் இந்தியாவில் தண்ணி குடித்ததுக்காக, ஒரு தலித் பெண் தண்ணி குடித்ததுக்காக மாட்டு மூத்தத்தை டேப்பில் கழுவியிருக்கானுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நொடியில் ஒவ்வொரு இடத்துல மனுஷன் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திக்கிட்டே இருக்கான் இன்னொரு மனசை. அதை பற்றி அவன் யோசிக்கிறதும் இல்லை. அவனுக்கு ஒரு தீர்க்கமாக முடிவு வச்சுருக்கான். என் வாழ்க்கையில் நான் யோசிச்சது கரெக்டு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் உலகத்தின் மிகப்பெரிய அயோக்கிய போய் நீங்கள் சொன்னால் எனக்கு அது கவலையே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு திமிரு, ஒரு பதிலை விட அவனோட ஹெல்ப்லெஸ்னஸ் தான் அது. இந்த லட்சணத்தில் இவ்வளோ பெரிய அண்டத்தில் பூமியில் மட்டும்தான் மனுஷங்க இருக்காங்க. பூமியில் மட்டும்தான் லைஃப் இருக்கான், உயிர் இருக்கான். ப்ரிஷியஸான கிரகம், பாதுகாத்துக்குங்க. ஒன்றுங்க பேசுகிற டைலாக், அடேங்கப்பா, பாதுகாத்துக்குங்க, விட்டுறாதீங்க. அடடா, கடல் முழுவதும் குப்பைகள் முழுங்கி டால்ஃபின்கள் சாகின்றன. ஆமாம், என்ன பண்ணுறது? கடலுக்குள்ளே போக முடியாது, கடலுக்குள்ளே வாழ முடியாது, அந்த நிலத்தில் இருக்கிறோம். பாட்டில் கண்டுபிடிக்கிறோம், பிளாஸ்டிக் நல்லா இருக்குது. நான் தண்ணி குடிக்கிறேன், குப்பைத்தொட்டில் போடுறேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும் இன்ஃபர்மேஷன். குப்பைத்தொட்டில் போடுறேன், அவ்வளோதான். அது எங்கே போகுதுங்கிறது எனக்கு கவலையே இல்லை. அது எங்கேயாவது போகுது. அது எந்த டால்ஃபின் முழுங்கினா எனக்கு என்ன? சூப்பராக சொல்லியிருந்தாங்க, யாரோ புக்கில் படிச்சிருந்தேன். அப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உங்களுக்கு கிடைக்கிதுங்கிறதே உங்களுக்கு தெரியுமா? வேட்டையாடும் பொழுது நீங்கள் எந்த மிருகத்தை அடிக்கிறீங்களோ அங்கேயே அடித்து அதை வெட்டி சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ரத்தம் கையில் படியுதில்ல, எலைட், அதிலிருந்து இந்த இதெல்லாம் வேணாம், நேராக சாப்பாடு மட்டும் கொடுங்க. சரி, அப்போ நாங்கள் உங்களுக்கு வெட்டி தரோம், இதுதான் ஹோட்டல்.
இதுதான் இப்போ இருக்கிற மாடர்ன் முதலாளித்துவம். நீங்கள் வந்து எந்த ஒர்க்குமே நீங்கள் செய்ய வேணாம். உங்களுக்கு ப்ராடக்ட் போட்டு கையில் உங்கள் கையில் வரும், உங்கள் கை கரை படியாது, ரத்தம் படியாது, வேர்வை வராது. இதுதான். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி வந்து அந்த இடத்துலே ப்ரெசண்ட்லே நீங்கள் சாப்பிட்டு முடித்த வேட்டையாட்ட மிருகத்தோட எலும்பு அந்த மண்ணில் கரைகிறது அங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ உலகத்தில் நீங்கள் ஈட்டிங்குங்கிற ப்ராசஸ் மட்டும் தான் உங்களுது. அதோட மேக்கிங்கும் அது எங்கே போகுதுங்கிறது உங்கள் கையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நகரம் உருவாயிடுச்சே, அப்படி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வேலையும் செய்கிறான். இங்கே உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் தட்டினா அமெரிக்காவில் வேலை நடக்கிறது இல்லையா, கனெக்ட் ஆகிட்டான். அவன் எதுக்கு கவலைப்படணும்? அவங்க நம்பி மக்கா குப்பைன்னு போட்டிங்கன்னா அவன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு பூமி மேலாம் இருக்கிற? நான் ஒரு குப்பை போடலாம் என்ன ஆக போகுது, லாஜிக்காக தான் கேட்குறான். நான்லாம் சின்ன வயசுலாம் ரொம்ப ஆசையாக போய் லைட்லாம் ஆஃப் பண்ணுவேன். கரண்ட்லாம் சேவ் பண்ணுவோம்ப்பா, எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க சேவ் பண்ணாதான். அப்புறம் எடுத்து படித்தா உலகத்தில் கண்ணா பின்னாடி கரண்ட்டுக்கு எவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ நான் எதுக்கு என் ஃபேனை ஆஃப் பண்ணணும்? எனக்கு வந்துச்சு போடு, ஃபேனை போடு. இது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறது. நான் மட்டும் எதுக்கு ஏமாறணும்னு நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? ஏன்னா எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் சும்மா நேர்மையாக இருந்து பாருங்களேன். இந்த எஸ் மேன் ஒரு படம் இருக்கும், ஜிம் கேரி படம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறான். ஒரு நாள் நேர்மையாக ஆனஸ்டில் ஆகிடும். ஒரு 2-3 படம் நடித்தான் அந்த மாதிரி. ஸோ அதுதான் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கப்படாமலே இருக்கிற அவனே புரிஞ்சிக்க முடியாமலே இருக்க போகிற ஒரு மனிதன் வந்து மிருகம் வந்து மனுஷன்தான். தெரில, அந்தந்த டைமில் ஒரு நியாயம் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அது. அப்படி தான் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருப்போம். யோசிப்போம், நம்ம பொறுப்பு இந்த உலகம் யோசிப்போம். நம்மளை மாதிரி எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கணும், நம்மளை மாதிரியே தான் யாருன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சாலே 91% பிரச்சனை முடிஞ்சுது. கவிதை எழுதுங்க, கதை எழுதுங்க, படம் வரைங்க, குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்கள், ஜோக்கடிங்க, சிரிங்க, உலகத்தை அழகாக்கிக்குங்க. அவ்வளோதான். அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற பூமி என்ட்ரோஃபி தான். அது வரைக்கும் அழகாக்கி. இது பபுள் தான், பபுள் வெடிக்க தான் போகுது. அது வரைக்கும் அந்த பபுளில் என்ன தான் பபுள் படக்குன்னு வெடித்தாலும் அந்த சூரிய வெளிச்சம் அது மேலே படும்போது அழகாக ஒரு சர்ஃபேஸில் ஒரு க்ளோன்னு வரும்ல, அவ்வளோதான் வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. இது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கல் வழி. விஜய் வரதராஜ் வோக்கல் வழி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लवली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लवली का पॉडकास्ट ये कहना है।